ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிபிஎஸ்இ தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு, உடனே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க படிக்கிறதுக்கு. பிள்ளைங்க நல்லா படிச்சு படிச்சு ஒப்பிச்சா, ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கடா, நல்ல மார்க் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்களும் ஓரளவுக்கு நல்லாவே படிப்பாங்க. பிரச்சனை இல்ல. ஸ்மூத்தா படிப்பாங்க. சரின்ட்டு அப்படியே நானும் கூடவே உட்காந்தா மட்டும் தான் படிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து பிள்ளைங்க சாப்பாட்டோட எனக்கு ஆம்லேட் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம், வெங்காயம், பெப்பர், உப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பரான ஒரு பஃபியான ஆம்லேட் போட்டுட்டோம். எங்க வீட்ல எப்பவுமே ஒண்ணு அவிச்ச முட்டை அல்லது ஆம்லேட்டு டெய்லி சாப்பிட்ருவோம். முட்டைனாலே எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து அவிச்ச முட்டை அல்லது ஆம்லேட் இதில எது பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் வந்து இதில பார்த்தீங்கன்னா, எந்த காய்கறி கூடனாலும் இந்த முட்டைய போட்டு கிளறி விட்டுருவேன். கோவக்கா, அப்புறம் வெண்டைக்கா கூட கூட போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து கேப்சிகம் இதிலலாம் முட்டைய போட்டு பொரியலாவும் கூட பண்ணி குடுத்துருவேன். அதுனா பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த பஃபியான ஆம்லேட்ட ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் கருகருன்னு மேகம் வந்துருச்சு. வீட்ல கரண்டும் இல்ல. வீடே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கெல்லாம் இருட்டுன மாரி ஆயிருச்சு. மேகம் உச்சியில இருந்துச்சு. மழை இன்னைக்கு கொட்டி தீர்க்க போதுன்னு தான் நெனச்சேன். பார்த்தீங்கன்னா மழையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா தூறலோட போட்டுட்டு நம்மள ஏமாத்திட்டு போயிருச்சு. சரி துணியவாது போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்ல துணியையும் போட்டுட்டேன். போட்டுட்டு அப்படியே பின்வாசல்ல போய் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் அவ்ளோ சில்லுன்னு சூப்பரா இருந்துச்சு. அடிச்ச வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் அவ்ளோ நல்லா இருந்துச்சு. காத்தும் அந்த சூப்பரான அந்த மேகமும் பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் விசிட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன்.